எதிர்பார்த்தேன். 1 மாதம் ஆச்சு, 6 மாசம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு. என் கணவர் இன்னும் காணலையே. எங்க போயிருக்கிறேன்? உரிமை என்ன இது? கழுத்துல மாலையோட மணிமணியோட வந்திருக்கீங்க. உரிமை மன்னனுக்கு தானே நீங்க காவலா சென்றீங்க. உங்க மன்னன் எங்க காணோம், நீங்க மணிமுடியோட ஆகிவிட்டார். என்ன சொல்றீங்க? மன்னன் இறந்துட்டாரா? அப்ப இனிமே இந்த கிஷ்கிந்தைக்கு நம்ம தான் ராஜா ராணியா? ராஜா நீதான் ராணி. அப்படியா? ஆமா. அப்படியா? அப்படியானா சற்று நேரம் இந்த சிம்மாசனத்துல அமரலாம். வாங்க சாமி. இல்லாதீங்க தெரியுமா? எனக்கு ரொம்ப என்னங்க முத்தம் கொடுக்காதீங்க. மாமா நீங்க சாகல. ஒருவேளை மோகினி போய் எதனா வந்திருக்குமோ? கைத மாமண்டி கைத மாமண்டி. ஐயோ மாமா நீங்க என்ன சாகலையா? உங்க தம்பி தான் நீங்க செத்துன்னு சொன்னாரு. ஆமா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா? நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன் மாமா நீங்க செத்துட்டீங்கன்னு. நான் சாப்பிடவே இல்லை தெரியுமா? நீங்க பாருங்க நான் எழுந்து போயிட்டேன். நிஜமாதான். அண்ணா ஆஞ்சநேயர்ல அவர் தான் சொன்னார் இறந்து விட்டார். அதனால் மன்னரில்லா நாடு சுடுகாடு. அதனால் மணிமணி சொல்லி ஏன் ராஜாவாக இருக்க வேண்டும் அப்படி தம்பி அமரல்ல அண்ணா அண்ணன் மேல சொல்லியிருந்தா தம்பிக்கு பாக சார். ஆமா ஆமா தனியே கவனிக்க போறியா? அண்ணன் மேல சொல்லியிருந்தா தம்பிக்கு பாக உண்டு. உனக்கு அந்த சொத்தில உரிமை உண்டு. ஆமா அண்ணா என்னுடைய ஒரே அண்ணன் நீங்கள். நீங்கள் எது கேட்டாலும் சத்தியமாக நான் தருகின்றேன். உடன் பிறப்பால் தோல் வலிப்பான்னு சொன்னார். என் நாட்டிலே உனக்கு அரசு உரிய உரிமை உண்டு என்று சத்தியம் பண்ணிக்கிறேன். ஆமா அதனால உன் பொண்டாட்டி ஆள்வதற்கு எனக்கும் உரிமை உண்டு. என்னதான் சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? எனக்கும் உரிமை உண்டு. நான் தம்பி பொண்டாட்டி தெரியுமா தெரியாதா? தம்பி பொண்டாட்டி தான் பொண்டாட்டி மாதிரி கைத. தம்பி பொண்டாட்டி தான் பொண்டாட்டினா பண்ண பொண்டாட்டி அட்டும் பொண்டாட்டியா? பொண்டாட்டி அம்மா மாதிரி. அது எதனா இருக்கட்டும். தம்பி பொண்டாட்டி தங்கை மாதிரி. யார் சொன்னவன்? அப்படிதான் இருக்கு. வரமா போயிடு. நான் கொஞ்ச நேரம் இல்ல போறேன். அண்ணா என்ன ஒருத்து கொண்டிருக்கிறாய்? முடியுமா முடியாதா? முடியாது. அட முடியாது முடியாது பிறகு செய்யாதே. ஐயோ இந்த கோணக்கால வேற வந்து நின்னுக்கிறேன். என்ன பண்றேன்னு மாடு கொம்பாடி முக்கியம். ஏமா இந்த காலத்துல தொட்டு தாலி கட்டின கணவன் கூட அது மாதிரி கூப்பிட மாட்டான் பழகுது. அம்மா வாமா போமா எவ்வளவு திமிர் பத்தியா? நீ உரிமை உரிமை. நான் என்ன சொல்றேன்னா மாடு கொம்பாடி முக்கியம், உழவுதான் முக்கியம். என் கடலா உனக்கு முக்கியம். ஏங்க
நான் டவுன் பஸ்ஸா? கோழி எப்படி இருந்தாலும் கூட இருந்தா கூட பரவாயில்ல, குழம்பு ருசியா இருந்தா சேர்த்தான். உரிமை. ஐயோ என்ன தொடாதீங்க. ஆட வளைக்கி. ஐயோ என் கருப்பே பாரி போயிடும் தெரியுமா? கருப்பு. பேசுறது கேள்றா 1500 கேட்டா அரிசி போயிருப்பா கேட்டேன். சும்மா ஒரு சைக்கிளுக்கு காத்து அடிக்கணும் அரிசி கொடுப்பாங்க. சும்மா ஒரு சைக்கிள் காத்து அடிக்கணும் அப்புறம் நீ பாத்துக்கோ. எங்க போறியா இல்லையா? ஏங்க பொண்ணு என்ன தெரியுமா சொல்றாரு? நான் அந்த பஸ்ல ஏறி டிக்கெட் எடுத்து அடுத்த ஸ்டாப்பிங்ல இறங்கிறேன், நீ போயிட்டு அப்புறமா வா. நம்ம போலாம் வா. ஐயோ இருக்க. என்னடா இது என் தலையை உரிமை தொட்டு தாலி கட்டிய கணவர் கூட இதை இப்படி எல்லாம் கூப்பிட்டதுல தெரியுமா? நீ ஆட வழங்கி அபிநய சுந்தரி. அப்படியா? ஐயோ மடப்புறா தென்னமர சுட்டு தேனரும்பு மொட்டு காஞ்சிபுரம் பட்டு கடலூர் நட்டு உன்னை நான் தொட்டேன், இந்த ஆனகோலத்தோட கேட்டேன். இங்க பாருங்களேன், இப்படி என்ன வர்ணிக்காதீங்க. என்ன என்ன போற திருமலிக்காமா? எனக்கு வேற பயமா இருக்கு. முடியாதா பாடி? ஏய் கண்ணாவை பார்த்து பார்த்து சொல்லாதே. காலம் போற போக்கல கத்தி பாடாத, இதையும் வச்சு செத்துற போற. ஐயோ இதே வருஷம் சொல்லிட்டேன். நெஞ்சு வச்சா பரவாயில்ல, நீ ஐயோ என்ன உன்னால சமாளிக்க முடியாது, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோயே. தப்பா நினைக்காத, ஏறு ஓட்ட முடியும்னா தம்பி 2 சுத்து மோடி போடுறான்னு சொல்றேன். என்னால முடியல ஏங்க நான் கலப்பேன். எங்க அப்பா அப்படிலாம் சொல்லாதீங்க. என்னோட ஒரே ஒரு லிப்ஸ்டிக்கே 5000 ரூபாய் தெரியுமா? அது ஆமா. உன் தோப்பனாரு தயவு செஞ்சு என்ன சித்திரவதை பண்ணு ப்ளீஸ். நான் சித்திரவதை பண்ண மாட்டேன், வைகாசில வதை பண்றேன். ஏய் உனக்கு மேனஸ் இல்ல? உங்க அப்பா உனக்கு எதுவும் சொல்லி தரல? ஒரு பொம்பளை பெண்ணை முந்தானே பிடிக்கிறியா? குரங்கு கூட்டம்னா ஸ்கேன் பண்ணிட்டு போய்க்குது. ஆடி உன்னை பாட்டு ஊறான் ஒதுக்கா ஆனா ஒதுக்க தேவல, எவனும் ஒதுக்க தேவல. நீ குரங்கு கூட்ட நீயே ஒத்துக்கினல. முடியுமா முடியாதா? ஐயோ சரி தம்பியை வச்சேன் போய் ஊரை கூட்டியாங்க யாரு